ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை தொக்கு செஞ்சு பாருங்கள். சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். அதே நேரத்தில் இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை தொக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த சால்ட், பெப்பர் அண்ட் மஞ்சள் தூள் மூணுமே வந்து இந்த முட்டையோட நல்லா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே இதை வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்கு இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஒரு 40 செகண்ட்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இது இப்படி பண்ணி விட்டோம் அப்படின்னா இதை வந்து நல்லா குக் ஆகி வந்துடும். இதை வந்து அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இதிலேருந்து பொடி மாஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா போதும். நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் 2 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் இதை நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு மாறி வரும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2லிருந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சா தான் இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகும். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடலாம். தக்காளி நல்லா கொதித்து இதோட பச்சை வாசம் போனதும் இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட இந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணால் போதும். கடைசியாக இதில் கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.